ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினுமே நல்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1, அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், குடித்தழுகி, கோல் ஓச்சும், எவ்வகை அளவிடை? விடை சொல்லிசை அளவிடை. கருவி, கருத்தா, இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை. விடை 3ஆம் வேற்றுமை. திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடி சேரி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம். அடுத்ததா பொறுத்துக. ஸோ நம்ம கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாம். கீழே இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோனைனா என்ன, எதுகைனா என்ன? பாடலில் அடித்தோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, கடைசி எழுத்து வந்து ஒன்றி வருவது ஏய். இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துலையும் இப்போ எதுகைன்னா அதில் எத்தனை வகை இருக்குது, மோனைனா எத்தனை வகை இருக்குது. ஸோ அதோட வகைகளை தான் இங்கே வந்து பொறுத்துகையாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் 3 சீர் வந்து ஒன்றி வருவது தான் கூழை. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1, 2, 3 சீர்களிலும் வரும். இதோட கான்செப்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. கூழை, அதாவது இது வந்து கூழை மோனை. இதே கான்செப்ட்ல கூழை எதுகை வந்தால் 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். அடுத்ததா மேற்கதுவாய், அது பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சீர்களில் வரும். ஒரு லைன் இருக்குன்னா இப்போ 2வது 1, 2வது சீரில் வந்து அந்த எழுத்து வராமல் 3வது 4வது சீரில் வந்து அந்த எழுத்து வந்து ஒன்றி வரும். அடுத்ததா கீழ்கதுவாய், அதுக்கு வந்து 1, 2, 4 சீர்களில் வரும். இப்போ வந்து 3வது சீரில் வராமல் 4வது சீர் 1, 2, 4வது சீர் வந்து ஒன்றி வரும். முற்று, அதற்கு வந்து 1, 2, 3, 4 சீர்களிலும் வரும். அதாவது 4 சீர்களிலும் எழுத்துக்கள் வந்து ஒன்றி வரும். டப்பிங்னா ஒலி சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர். கூகை, மரபு சொல் வந்து குளரும். 3 அடி சிற்றலையாய் பாடும் பா வந்து ஆசிரியர் பா. இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 மற்றும் 4 சரியானது. சிங்கம் முழங்கும், புறா குணுகும், வண்டு முரளும், பூனை கீச்சிடும் போட்டிருக்கு, அந்த இணை வந்து தவறான இணை. பூனை சீரும். கலிங்கத்து பரணி பாடப்படும் பா வகை கலித்தாழிசை. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர். விடை வெள்ளி வீதியார். 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலடியை பாடியவர் கபிலர். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? விடை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. வருகை பருவம் என்பது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது? விடை வருகை பருவம். உமரப்புலவரின் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் டேஸ் காதையாக உள்ளது. விடை 24வது. ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம். தெய்வ கவிஞர் என்றால் திவ்ய கவி என்று பொருள்படும். 3ஆம் நந்திவர்மன் எந்நூலின் பாட்டுடை தலைவன். விடை கலம்பகம். பொருந்தாத இணையை கண்டறிக. என்கு புலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த இணை வந்து பொருந்தாதது. என்கு, அதற்கு வந்து என்ன வரும்னா கரடி. பொருந்தாத தொடரை கண்டறிக. செல்வத்து பயனே ஈதல். ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 ஆப்ஷனும் வந்து திருக்குறளில் வரல லைனு. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 3 ஆப்ஷனும் வந்து திருக்குறளில் வர லைனு. கடைசியாக இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து புறநானூறு வரிகள், அதனால பொருந்தாதது. வெறுத்த கேள்வி விளக்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார்? விடை இளங்கீரனார். வெஞ்சின விரல்வே காலையடைஞ்சி லோதியை வரக்கரை தீமே பாடியவர் யார்? விடை ஓதலாந்தையார். சேர மன்னன் யானைக்கட்சை மாந்தரஞ்ச ஆவார். அகநானூற்றில் 6, 16 என்ற எண்களாக வரும் திணை மருதம். நல்லந்துவனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள். விடை 33. ஆதிக்கவி என்று போற்றப்படுபவர் வான்மீகி. தனையை என்பது யாரை குறிக்கும்? விடை மகள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் கம்பரை புகழ்ந்தவர் யார்? விடை பாரதியார்.
பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க. மரக்கலம், அதற்கு பொருந்தாதது புணரி. புணரி என்பதற்கு பொருள் கடல். அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். தொன்னுள் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார்? விடை அயோத்திதாச பண்டிதர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுல தென்தமிழ் என கூறியவர் கம்பர். கொஸ்டின் 40. திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் மருதகாசி. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? விடை கோவை. பாவலேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க. விடை 8/1. கொஸ்டின் 45. களிமண் பலகையில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? விடை நிபூர். நிபூர் அந்த ஊர் சுமேரியாவில் உள்ளது. திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவர் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார். கண்ணதாசன் பணியாற்றாத இதழின் பெயர் குயில். இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது? விடை தொல்காப்பியம். மாதான பங்கு என அழைக்கப்படுபவர் யார்? விடை திருவள்ளுவர். கொஸ்டின் 51. அடவிமலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு நடந்தோளும் உளமும் கொடு. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல். அடவிமலை யாரெல்லாம் இது உம்மை தொகை. தடந்தோளும் இது ஒரு சொற்றொடர். மான் கன்று, கீரி பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்கம் குருளை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. மடக்கொடி அன்மொழி தொகை. தேராமன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செங்கோலன் பண்பு தொகை. செய்கொள்ளன் வினைத்தொகை. தெலுங்கு நடு திராவிட மொழி. தமிழ் தென் திராவிட மொழி. மால்தோ வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் வடமொழி. கீழ்காண்பனவற்றுள் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்க. பொன் வளையல் என்பது இயல்பு புணர்ச்சி. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல் இனமொழி விடை. கார் அறுத்தான் எவ்வகை ஆகுப்பெயரை சார்ந்தது? விடை காலவாகு பெயர். அரசன் வந்தது திணைவழு. உயர்திணை அக்ரிணைன்னு இருக்கு. உயர்திணையில அரசர் வருவார். அரசர் வந்தார் அப்படி வந்திருக்கணும். அரசர் வந்தது அப்படி வர்றதுனால அக்ரிணையில வர்றதுனால இது திணைவழு. கபிலன் பேசினால் இது பால்வழு. பால்ல ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு வகைகள் இருக்கு. கபிலன் என்பவன் ஆண். கபிலன் பேசினான் வந்திருக்கணும். பேசினால் வந்ததுனால இது பால்வழு. குயில்கள் கூவியது இது எண்வழு. குயில்கள் கல் பல குயில்களை குறிக்கிறதுனால குயில்கள் கூவின அப்படி வந்திருக்கணும். இது எண்வழு. கமலா சிரித்தாய் எங்க சிரித்தாய். ஸோ இந்த இடத்த குறிக்காம சொல்றதுனால இது இடவழு. கீழ்வரும் சொற்றொடர்களில் உரிசொற்றொடரை எழுதுக. கடிமுரசு என்பது உரிசொற்றொடர். 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா பக்ரோடை வெண்பா. ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. கீழ்காண்பனவற்றுள் காலவாகு பெயரை கண்டறிக. டிசம்பர் பூ பூத்தது. உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராப்புராணத்தை எழுதத் தொடங்கினார்? விடை அப்துல் காதிர் மரைக்காயர். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் திருநாவுக்கரசர். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது பெரிய புராணம். மால்வோன் கொம்பூழ் மலர்ந்த தாமரை. இவ்வடி இடம்பெற்ற நூல் பரிபாடல். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவர் குகன். மணநூல் சீவக சிந்தாமணி. மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் குமரகுருபரர். பத்துப்பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது? விடை நெடுநல்வாடை மதுரை காஞ்சி. பொருந்தாத தொடரை கண்டுபிடி. உலா 5 வகை பருவம். இது தவறான இணை. உலா என்பது 7 வகை பருவம். தலைவன் உலா வரும்பொழுது தலைவி அவனை கண்டு வருந்தும் நிலை உலா. எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை தமிழ் ஆசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார்? விடை சாயாபுரம். மடப்பிடி யார்? விடை பாஞ்சாலி. இது எதில் வருதுன்னா 10ஆம் வகுப்பு சிலப்பதிகாரத்தில் வரும். சதுரங்க சேனை 4 வகை படை. காலால் படை,
பரிப்படைனா குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. பெருமாள் திருமொழி முகுந்த மாலை தமிழ் வடமொழியில் எழுதப்பட்ட நூல். அப்பூதிய அடிகள் பிறந்த ஊர் வந்து திங்களூர். திங்களூர் இந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. உரிய விடையை தேர்ந்தெடுக்க அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளை பார்த்து கூறியவர் சீத்தலை சாத்தனார். சூளை என்பது வயிற்று நோய். துள்ளல் ஓசையை கொண்ட நூல் எது? விடை கலித்தொகை. ஜி. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது? விடை புறநானூறு. சான்றோர் பாலர், ஆபசாலர், சாலர், பாலர் ஆகுவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. அரி என்பது நெற்கதிர். செரு வயல். யானர் புது வருவாய். வட்டி பனையோலை பெட்டி. கம்பராமாயணம் டேஸ் நூல்? விடை வழி நூல். குடலுடைமையும் கற்பு சிறதன்று இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை முதுமொழி காஞ்சி. கல்லார் அறிவில்லாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் கருதி செய்யும். கொஸ்டின் 88. ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. கண்வளப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். குருதி கொடை தருபவருக்கு அக்குருதி மீண்டும் 21 நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும். குருதி என்பது இரத்தம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் சேரமான் காதலி. கீழ் காண்பனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது? தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர். விடை வால்ட் விட்மன். தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். முக்குடற்பள்ளு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது? விடை திருநெல்வேலி. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருக்குறள். திருக்குறள் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருந்ததாக உலகிற்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம். முத்தமிழ் காவலர் என சிறப்பிக்கப்பட்டவர். வீரமா முனிவரைப் போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். எல்செடியின் விதையில் இருந்து நெய் கடைந்த திருநாளே தீபாவளி. தமிழர்களுக்கு கண்ணன் நரகாசுரனை அழித்த நாள் தான் தீபாவளி. புதிய தீபாவளி அந்த டாபிக்ல 1, 2, 3வது லைன்ல ஆனால் வருது இல்லையா, அந்த லைனை பாருங்க. பௌத்த சமயத்தில் ஆழங்கால் பட்டவரான அயோத்திதாசர் பண்டிதர் தமது மருத்துவ ஆராய்ச்சியின்படி எல்செடியின் விதையில் இருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி என்று புதியதோர் விளக்கம் தந்தார். இதற்கு ஆதாரமாக ஜப்பான் நாட்டில் இன்றும் நுகர்பொருள் கண்டுபிடிப்பு திருநாளாகத்தான் தீபாவளியை கொண்டாடுகின்றனர். அடுத்ததா கடைசியா இருக்க 100வது கொஸ்டின். சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இவருடைய காலம் கிபி 600 இருந்து கிபி 630 வரை. டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ல பொது தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.